வந்து இன்னைக்கு ஏப்ரல் 1. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலெல்லாம் இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்காக இவ்வளோ எதிர்பார்ப்போட நாம் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் அதுக்கு போடணும். அந்தளவுக்கு நாம் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட நாம் இது வரைக்கும் வெயிட் பண்ணதே கிடையாது அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. ஸோ இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. மே 4ஆம் தேதி என்ன தீர்ப்பை மக்கள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரிய வந்துடும். ஸோ தளபதிக்கு சாதகமான தீர்ப்பு தான் மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை தாவேகாவினுடைய தொண்டராக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே அதிகமாகவே இருக்குது. ஸோ நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அதாவது தளபதி ஏப்ரல் 30ஆம் தேதி தாவேகாவினுடைய வேட்பாளர்களை பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்துக்கு அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறாரு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து பேசப்பட்டதா சொல்லப்படுது. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் எக்ஸிட் போல் ரிசல்ட்லாம் வெளியாக இருந்தது இல்லையா, அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்கவுங்களுடைய ரீதியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் டிவிக்கே தான் வந்துட்டு முதலிடத்தில் வருவாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அதை பற்றி கூட நம்மளுடைய சேனலில் டீட்டெயிலாக வீடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ அவங்க டிவிக்கே தான் முதலிடத்தை பிடிப்பாங்க அப்படின்ற கணிப்பை வந்து கொடுத்துருந்தாங்க. அதை தாண்டி இன்னொரு ஆய்வு நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா தொங்கு சட்டமன்றம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் வந்துட்டு அவங்களுடைய கணிப்பாக கொடுத்துருந்தாங்க. இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை பற்றியுமே தளபதி அவருடைய வேட்பாளர்களோட ஆலோசனை நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தொங்கு சட்டமன்றம் வந்தால் அந்த சமயத்தில் தாவேகா எப்படி செயல்படணும், குறிப்பாக இந்த ரிசல்ட் வரக்கூடிய நாளில் நம்ம எல்லாரும் எப்படி செயல்படணும், எவ்வளோ விழிப்போடு இருக்கணும் அப்படின்னு அது சார்ந்தும் ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. அதே போல் நீங்கள் ஒருத்தரும் உங்களுடைய தொகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொண்டப்போ மக்கள் உங்ககிட்ட என்ன பிரச்சனையெல்லாம் எடுத்து வச்சாங்க, மக்களுடைய வரவேற்பு எப்படி கிடச்சிது அப்படின்னு அது சார்ந்தும் பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நடந்திருக்குது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ரொம்பவே ஹைலைட்டாக இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியாவில் பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் பற்றி பேசினதுக்கு அப்புறம் தளபதி கடைசியாக வேட்பாளர்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, இந்த மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இரவு எந்த நேரமானாலும் வெற்றி பெற்ற தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் பனையூரில் இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்துக்கு வந்து சேரணும், நான் அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்றத வேண்டுகோளா அவருடைய வேட்பாளர்கள் கிட்ட எடுத்து வச்சிருக்காரு. எதுக்காக தளபதி இப்படி ஒரு வேண்டுகோளை, அன்னைக்கே எவ்வளோ நேரம் ஆனாலும் இரவுல எவ்வளோ நேரம் ஆனாலும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பனையூர் அலுவலகத்துக்கு வந்துடணும் அப்படின்ற வேண்டுகோளை எதுக்காக தளபதி அவருடைய வேட்பாளர்கள் கிட்ட எடுத்து வச்சாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு இடையில என்னன்னா, ஒரு சில பேர் உட்காந்துக்கிட்டு அவருடைய வேட்பாளர்கள் மேலே அவருக்கே வந்துட்டு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்து கிண்டலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது தளபதி கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ இந்த இடத்துக்கு வர வரைக்கும் எவ்வளோ நெருக்கடிகளை சந்தித்து அவர் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு அப்படின்றத நாம் எல்லாருமே பார்த்துட்ருக்குறோம். ஸோ இன்னும் ரிசல்ட்டுக்கு 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ரிசல்ட்டு வர நாள் வரைக்குமே தளபதி வைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பையுமே ரொம்ப 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 கவனமாக வைக்க வேண்டிய ஒரு கட்டாயமான இடத்துல அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் எல்லா ரீதியாகவும் கண்டிப்பாக யோசிச்சே தான் ஆகணும். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடியே வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் எடப்பாடி தொகுதியில் என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் தளபதியால் எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளராக போடப்பட்டவர் தலைமறைவாக தான் இருக்கிறாரு. ஸோ என்ன மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ முன்கூட்டியே எல்லாத்தையும் யோசிச்சு தான் வந்துட்டு பேசணும். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தாவேகால எம்எல்ஏக்கள் நிறைய ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அந்த எம்எல்ஏக்களை விலை கொடுத்து, அதாவது கோடியாக பணத்தை வந்துட்டு இறப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு நடந்திருக்குது, நிறைய மாநிலங்கள்லையுமே வந்துட்டு நடந்திருக்குது. ஸோ கோடியாக பணத்தை கொடுத்து அந்த வேட்பாளர்களை விலைக்கு வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போ நடக்கும் அப்படின்னா, தொங்கு சட்டமன்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் ஒரு ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. தொங்கு சட்டமன்றம் என்ன, எப்படி வரும் அப்படின்றதெல்லாம் நான் வந்துட்டு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ தொங்கு சட்டமன்றம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தொங்கு சட்டமன்றம் வந்து, அதாவது நமக்கு மொத்தமாக 234 தொகுதிகள் இருக்குது. இதில் பாதிக்கு மேலே அப்படின்னு பார்த்தா 118 எம்எல்ஏக்கள் எந்த ஒரு கட்சி ஜெயிக்குதோ அவங்க தான் பெரும்பான்மை பெற்று அவங்க தான் வந்துட்டு ஆட்சி அமைப்பாங்க. ஸோ அந்த 118 தொகுதிகள் வந்துட்டு ஒரு கட்சி ஜெயிக்க முடியாமல் எல்லாருமே அந்த 3 பேருமே, அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் டிவிகேயா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே நிறந்து 90 100 அதுக்கப்புறம் வந்துட்டு 44 45 இந்த மாதிரி 3 பேருக்குமே பிரித்து தொகுதிகள் போயிடுச்சு அப்படின்னா
யாருக்குமே பெரும்பான்மை அப்படின்றது வராது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் யாராவது 2 பேர் இணையணும், இணைந்து கூட்டாட்சி முறையில் தான் ஆட்சி அப்படின்றது நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தொங்கு சட்டமன்றம் வரக்கூடிய சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, அதிமுகவும் திமுகவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அவங்க 2 பேருடைய டார்கெட் வந்து யாராக இருக்கும்? டிவிகேவா இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு டிவிகேல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறதுக்கான முயற்சியை ரொம்ப ரொம்ப அதிகமாக எடுப்பாங்க. கோடிக்கணக்கில் காசை வந்துட்டு கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதை வந்து முற்றிலுமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தளபதி அவருடைய வேட்பாளர்கள்கிட்ட இந்த வேண்டுகோளை வச்சிருக்கிறாரு. இரவு எந்த நேரம் ஆனாலும் பனையூர் அலுவலகத்துக்கு வந்து சேர்ந்தரணும் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் அப்படின்றத தன்னுடைய வேட்பாளர்கள்கிட்ட வேண்டுகோளா தளபதி வந்து வச்சிருக்கிறாரு. இதுல இன்னொரு கேள்வியும் நிறைய பேருக்கு வருது. அதாவது வேட்பாளர்களை விலை கொடுத்து வாங்க முடியுமா? இதுல இன்னொரு சட்டம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அதாவது கட்சி தாவுதல் தடுப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கு கீழே இந்த மாதிரி தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏக்கள் கட்சி தாவுவாங்க இல்லையா, அதாவது விலை கொடுத்து வாங்கப்படுவாங்க. அந்த சமயத்துல அதை தடுக்கிறதுக்காக சில சட்டங்கள் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த சட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அவங்க எம்எல்ஏவே கிடையாது அப்படின்னு அந்த எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபைட் ஆகுற அளவுக்கு சட்டத்தில் வந்துட்டு இடம் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறேன். அதாவது நாம எக்ஸாம்பிளுக்கு டிவிகேவையும் டிஎம்கேவுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது டிவிகே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு டிஎம்கே வந்துட்டு ஒரு 100, 95 அந்த மாதிரி தொகுதிகள் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக ஒரு 80, 90 தொகுதிகள் அந்த மாதிரி ஜெயிச்சு எடுத்துடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்? யாருக்குமே பெரும்பான்மை அப்படின்றது இருக்காது. 118 தொகுதிகள் யாருமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது தொங்கு சட்டமன்றம் அப்படின்றது வரும். தொங்கு சட்டமன்றம் அப்படின்றது என்னன்னா, யாராவது 2 கட்சிகள் வந்துட்டு ஒன்று சேர்ந்துக்கணும். சேர்ந்துட்டு 2 பேருக்கும் இடையில சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வைக்கப்பட்டு 2 பேரோட இதுலையும் சேர்ந்து தான் கூட்டாட்சி முறையில் ஆட்சி வந்துட்டு அமைப்பாங்க. ஸோ இப்படி தொங்கு சட்டமன்றம் வரக்கூடிய சுச்சுவேஷனில் இப்போ நம்ம டிஎம்கேவையும் டிவிகேயும் எடுத்துக்கலாம். இப்போ டிவிகேல 50 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க, டிஎம்கேல ஒரு 100 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஎம்கேக்கு இன்னும் எவ்வளோ எம்எல்ஏக்கள் தேவைப்படும்? 18 எம்எல்ஏக்கள் தேவைப்படும். இப்போ இந்த 18 எம்எல்ஏக்களையும் இப்போ டிவிகேல இருந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அங்கேருந்து வெறும் 18 எம்எல்ஏக்களை மட்டும் இவங்களால விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்படி 18 எம்எல்ஏக்களை மட்டும் விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த 18 எம்எல்ஏக்களும் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. அப்படி இந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு எப்படியோ ஒரு கட்டத்தில் விலை கொடுத்து வாங்குறாங்க. டிவிகேலேருந்து இருக்கக்கூடிய 18 எம்எல்ஏக்கள் டிஎம்கேக்கு தாவுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 18 எம்எல்ஏக்களும் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. அவங்க எம்எல்ஏவே கிடையாது அப்படின்னு சொல்லி பதவி நீக்கம் செய்யப்பட்டுருவாங்க. அப்போ அவங்க டம்மி ஆயிடுவாங்க. ஸோ இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தா, இப்போது தேர்தல் ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய, இப்போ டிவிகேல இருக்கக்கூடிய 50 எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 எம்எல்ஏக்களில் 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் ஒரு கட்சிக்கு மொத்தமாக தாவுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு ஓகேவா இருக்கும். அவங்க டிஸ்குவாலிஃபைடு ஆக மாட்டாங்க. 3ல் 2 பங்கு அப்படின்னா 50 எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் வருவாங்க? 34 பேர் வருவாங்க. இப்படி 34 பேர், 34க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டிவிகேலேருந்து மொத்தமாக இப்போ டிஎம்கேக்கு போகிறாங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி கரெக்டாக இருக்கும். டிஸ்குவாலிஃபைடு ஆக மாட்டாங்க. 3ல் 2 பங்கு வந்துட்டு போகணும். அதாவது 50 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ டிவிகேல 34 எம்எல்ஏக்களையும் மொத்தமாக டிஎம்கே வந்து விலை கொடுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு போயிடுவாங்க. பெரும்பான்மையாக இருக்கும். சட்டப்படி அது சரியாகவும் ஆயிடும். ஆனால் 34 எம்எல்ஏக்களும் டிவிகேலேருந்து வருவாங்களா அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டான ஒரு விஷயம். ஒரு 10-15 பேரை ரொம்பவே கஷ்டப்பட்டு விலை கொடுத்து வாங்குறதே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 34 பேரையும் மொத்தமாக வாங்குறது அப்படின்றதெல்லாம் முடியாத விஷயம். ஸோ 34 பேர் வந்தாங்க அப்படின்னா தான் சட்டப்படி அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு குறைவாக ஒரு 10 பேர், ஒரு 15 பேர் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அவங்க விலை கொடுத்து வாங்கினாலும் அந்த எம்எல்ஏக்கள் டிஸ்குவாலிஃபைடு ஆகிடுவாங்க. அவங்களுடைய எம்எல்ஏ பதவி வந்துட்டு பறிக்கப்பட்டுரும். ஸோ அந்த 10-15 எம்எல்ஏக்களை டிஎம்கே கஷ்டப்பட்டு விலை கொடுத்து வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகாமல் தான் போகும். அதே போல் அந்த விலை கொடுத்து வாங்கப்படுற எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா,
அவங்களுக்கும் மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்றது ஏற்படும். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். இதுல டிஎம்கேக்கு ஒரு பிளஸும் ஆகும். எப்படி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 10-15 எம்எல்ஏக்களை வந்துட்டு அவங்க அந்த தகுதி நீக்கம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க கட்சிக்குள்ள இழுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணல அப்படின்னாலும் பணத்தை கொடுத்து அவங்கள எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி அவங்கள தகுதி நீக்கம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஒரு 10-15 எம்எல்ஏ வந்துட்டு குறைச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவிகே கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எப்படியோ ஏதோ பண்ணி அந்த 10-15 எம்எல்ஏக்களை வந்துட்டு குறைச்சிட்றாங்க அப்படின்னா மொத்த 234 எம்எல்ஏக்கள்ல அந்த 15 எம்எல்ஏக்களும் டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. இப்போ 234ல் ஒரு 10 எம்எல்ஏக்கள் வந்து டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறாங்கன்னா 224 பேர் தான் இருப்பாங்க. அப்போ அந்த 224 பேர்ல பாதிக்கு மேலன்னு எடுத்து அதுதான் வந்துட்டு பெரும்பான்மை அமைக்கிறதுக்கு எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையா ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு டிஎம்கேன்னு எடுத்துக்கிறேன். டிஎம்கேவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் ஸோ ஒரு கட்சி ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒன்று அவங்களுக்கு மொத்தமாக இழுக்கணும். அதாவது மொத்தமாக எத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்களோ அதில் 3ல் 2 பங்கு எடுக்கும்போது நிறைய எம்எல்ஏக்கள் வருவாங்க. அவங்க எல்லாரையும் அவங்களால விலை கொடுத்து வாங்க முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா எம்எல்ஏக்களை வந்து தகுதி நீக்கம் செஞ்சு அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காசை கொடுத்து தகுதி நீக்கம் செஞ்சு அனுப்பும்போது மிச்சம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்ல பாதிக்கு மேலன்னு எடுத்து அதுதான் பெரும்பான்மையா வரும். ஸோ அப்போ இவங்க வச்சிருக்க எம்எல்ஏ வரைக்கும் அந்த பெரும்பான்மையை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக எடுப்பாங்க. ஸோ இப்படி என்ன வேணாலும் நடக்கலாம். அதுக்காக தான் நம்ம தளபதி வெற்றி பெறக்கூடிய தாவேகாவினுடைய வேட்பாளர்களை இரவு எந்நேரமானாலும் பணியூர் அலுவலகத்துக்கு வர சொன்னதற்கான ரீசன் இதுதான். இதுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ சிம்பிள் தான். அதாவது ஒரு கட்சிக்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஜெயிச்சிருக்க எம்எல்ஏக்களை ஆப்போசிட்ல இருக்கிற கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க ஜெயிச்சிருக்க எம்எல்ஏல 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்களை எடுக்கணும். அப்படி எடுத்தாதான் அந்த எம்எல்ஏக்களை எடுக்கிறதுல இவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் வரும். அந்த எம்எல்ஏக்கள் வந்து இங்க சேருவாங்க. அதுதான் சட்டப்படி நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்படி 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்களை எடுக்க முடியல, எனக்கு தேவையான எம்எல்ஏ 5 பேர் 10 பேரை மட்டும் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க எம்எல்ஏவே இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபைடு ஆகிடும். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. ஸோ அதே போல அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தொங்கு சட்டமன்றம். இப்போ தொங்கு சட்டமன்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்குமே 118 அப்படின்ற பெரும்பான்மை வராது. 3 பேருக்கும் பிரித்து தான் அந்த ஓட்டு வந்துட்டு போக போகுது, பிரித்து தான் தொகுதிகள் போக போகுது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பையும் ஒரு குறிப்பிட்ட ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ தொங்கு சட்டமன்றம் ஏற்படும் போது கண்டிப்பா அதிமுகவும் திமுகவும் சேரவே மாட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடியது தாவேகா தான். ஒன்று திமுகவோட சேரணும், இல்லைனா அதிமுகவோட சேரணும். ஸோ இது குறித்தும் தாவேகால ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதா சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசப்படுதுன்னா, இப்போ தாவேகா வந்து திமுகவோட கட்டாயம் சேர மாட்டாங்க. ஏன் அப்படின்னா திமுக மேல ரொம்ப கடுமையான விமர்சனங்களை தளபதி ஒரு ஸ்டேஜ்லயுமே வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாரு. தேர்தல் எதிரியா இருக்கக்கூடியவங்களுமே வந்து திமுக தான். ஸோ திமுகவோட தளபதி வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இந்த சைடு அதிமுகவோட சேர்வாரா, சேர்ந்து கூட்டாட்சி அமைப்பாரா அப்படின்னு கேட்டா அதிமுகல பிஜேபி இருக்கிற வரைக்கும் அவர் சேர மாட்டார். ஏன்னா பிஜேபி தான் தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி பிரச்சாரம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு. ஸோ பிஜேபி இருக்கிற வரைக்கும் அதிமுகவோட அவர் இணைய மாட்டார். ஸோ இந்த மாதிரி வேணா டிமாண்ட்ஸ் வச்சு அதிமுகவும் தாவேகாவும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா பிஜேபியிலிருந்து விலகிட்டு நீங்கள் வாங்க, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வச்சு கூட்டாட்சி அமைக்கலாம் அப்படின்னு டிமாண்ட்ஸ் வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தளபதி முதலமைச்சர் சீட்டுக்கான டிமாண்ட்ஸை வந்துட்டு வைப்பார். ஸோ எடப்பாடி அவர்கள் துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் அமைச்சர்களுடைய பதவிகள் வந்து 2 கட்சியிலையும் இருக்கிற மாதிரி ஷேர் செய்யப்படும். ஸோ இப்படிப்பட்ட டிமாண்ட்ஸை வந்துட்டு வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ தொங்கு சட்டமன்றம் வருது அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் சேர முடியாது. அப்போ அவங்க யார் இருப்பா அப்படின்னா தாவேகா. தளபதி தான் வந்து கிங் மேக்கராக இருப்பார். ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரோ அதுக்கு தான் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சி வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தளபதி கிங் மேக்கராக இருப்பார். ஸோ தொங்கு சட்டமன்றம் வந்தாலும் தளபதி சிஎம் ஆக்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருந்த தாவேகாவினுடைய கட்சி ஆஃபீஸை இரவோட இரவா தீயிட்டு எரிச்சு நாசமாக்கி இருக்கிறாங்க. இந்த வீடியோ எல்லாமே
சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆயிருந்தது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தாவேகாவினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர்களும் இந்த நிகழ்வு பற்றி NDTVயில் ஒரு இன்டர்வியூமே வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ தாவேகாவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, திமுகவினர் மேலே தான் குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. திமுகவினருடைய சதி செயல் தான் இது அவங்களுடைய தோல்வி பயம்தான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இங்கே வந்து எழுந்திருக்குது. அந்த ரிசல்ட் டே நெருங்க தோல்வி பயத்தால் தாவேகாவினர் மேலே இந்த மாதிரி தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டை தாவேகாவினர் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான செயல்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ திமுகவினர் தாவேகாவை டார்கெட் பண்ணி இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற கருத்து சோசியல் மீடியாவில் பரவலாக வைக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் நெருங்க எந்த அளவுக்கு அராஜகமான செயலில் சில பேர் ஈடுபடுறாங்க அப்படின்றத மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கான சரியான தீர்ப்பை ஏப்ரல் 23 கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது மே 4 தெரிய வந்துடும். அந்த தீர்ப்பை கொடுத்தது மக்களாகிய நீங்கள் தான். ஸோ என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுடைய தளபதி ஆட்சி அமைப்பார், டிவிகேவினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வரலாறு திரும்பும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்குது அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.